பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் மறுமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்து சொல்கிறேன். என்னுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான விசேஷித்த புதன்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி கலந்த இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வேத வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபத்திற்குள்ளாய் சென்று நாம் செய்திகளை தியானிக்கலாம். இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலி பீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்பதை ஆமென். நம்ம ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே வாசித்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே வாசித்தமுடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொன்னோம். உடைய பாதத்தண்டை நின்று ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையிலே நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே இந்த நேரத்திலே இந்த ஜெப வீட்டை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே உடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாய், உடைய பிள்ளைகளோடு கூட மகிழ்ந்து கலிகூற பண்ணுகிற தேவனாய், உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் வாசித்த வார்த்தையினுடைய மகத்துவங்கள், மகிமைகளை, அதனுடைய நன்மைகளை, அதிலே வருகிற சகல விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர்தாமே எங்களுக்கு நீர் கொடுக்க போறக்காய் ஸ்தோத்திரம். நீர் மட்டும் எங்களை வழிநடத்தின கர்த்தர் தொடர்ந்து உடைய இரக்கம், தயவு உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த சத்திய வார்த்தையின் மூலமா இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற செய்தியின் தலைப்பானது தேவ சபை, சர்ச் ஆஃப் காட் அல்லது ஜெப வீடு என்று நாம் அதை குறித்து தியானிக்கலாம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை, அவரை சேவிக்கவும் அவருடைய நாமத்தை நேசிக்கிற ஊழியக்காரர்கள், அவருடைய ஜனங்கள், இப்படி எல்லாரும் தேவ சமூகத்திலே வந்து அங்கே தேவனுடைய அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு வந்து அந்த ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணும். அவர்களுடைய அந்த சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என்னுடைய பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும் என்று அங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் இல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்று அங்கே சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே தேவன் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. அது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுகிற தேவனாகவும், அது மட்டுமல்ல அந்த ஜனங்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக, அது மட்டுமல்ல அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி, அல்லது அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளையும் நாம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி அதை நாம் அனுசரிக்கிற பிள்ளைகளாய், அந்த தேவனுடைய அந்த உடன்படிக்கையை நாம் பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களாக, நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக, நாம் தள்ளுண்டவர்களாக அல்லாதபடி நம்மை அவரிடத்திலே சேர்க்கிற அந்த மகத்துவமான தேவனுடைய அந்த நன்மைகளை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் என்றைக்கும் மகிழ, பிள்ளைகளோடு கூட அவர் சந்தோஷப்படுகிற, சமாதானத்தோடு தேவ பிள்ளைகள் ஜீவிக்க அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஜனங்கள்
அங்கே தங்களுடைய மதியீடுக்கோ அல்லது தங்களுடைய அறியாமையினாலோ அல்லது தேவநாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அங்கே துக்கமுள்ள பிள்ளைகளாக அங்கே புலம்புகிறவர்களாக இல்லாதபடி சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் அங்கே நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கும் பொழுது கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அங்கே சாலமோனும் பேசுகிறார். நாம் வாசிக்கிற பொழுது நீதிமொழிகளிலே 24ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிற காரியமானது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு வீடானது, அது நாம் வசிக்கிற வீடானாலும் சரி அல்லது தேவனுடைய சபை என்று சொல்லுகிற அந்த ஆலயமானாலும், அது தேவ ஞானத்தினாலே, தேவனுடைய அந்த விஸ்டம் என்று சொல்லுகிற அதிலே அது கட்டப்பட்டு இருக்க வேண்டும். மனுஷனுடைய ஞானத்திலோ அல்லது மனுஷனுடைய அங்கே சுய புத்தியினாலோ அல்லது தன்னுடைய பலத்தினாலோ பெருமையினாலோ அது கட்டப்படாதபடி தேவனாலே அது கட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவ ஞானத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே அது செய்யப்படுகிற பொழுது அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்ட, அது மட்டுமல்ல அது எஸ்டாபிளைஸ்டாக, அது நிலைநிறுத்தப்படுகிறதாக இருக்கிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆகவேதான் எந்த ஒரு வீடும் அது தேவன் அந்த வீட்டிலே பிரவேசிக்கிற அங்கே அது ஒரு தகுதியுள்ள வீடாக இருக்க, அது தேவ ஞானத்தினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டியதாக இருப்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு வீடும் எந்த ஒரு சபையும் தேவ ஞானத்தினாலே நடத்தப்படுமானால், தேவனாலே அது அங்கீகரிக்கப்படுமானால், அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அது எஸ்டாப்ளைஷ் ஆக அது நிலைநிறுத்தப்படுகிற பொழுது அதற்கு அங்கே எந்த விதமான ஒரு உலக பிரகாரமான சிந்தையோ அல்லது அதில் பிரிவினைகளோ அல்லது ஒரு துக்ககரமான காரியங்களோ அல்லது அங்கே பரிசுத்த குலைச்சலோ காணப்படாதபடி அது ஒரு ஞானத்தினாலே நிரம்பப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் எதன் பாருங்க, அங்கே சாமுவேல் நாட்களிலே அங்கே சாமுவேல் சவுலை ராஜாவாக்கிய பொழுது சவுல் அப்படிப்பட்ட அங்கே ஞானத்திலே நடவாதபடி தன்னுடைய சுயத்திலே தன்னுடைய அங்கே மாம்ச சிந்தையிலே அவன் விழுந்து போன பொழுது அவனுக்கு பதிலாக தாவீதை தேவன் அங்கே முன்குறித்து தாவீதை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியாது. அங்கே தாவீதனுடைய இருதயத்திலே தேவனுக்கென்று ஒரு ஆலயமும் அவருக்கென்று ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், அவருடைய நாமத்திலே நான் அவருக்கு ஒரு பெரிதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அதைத்தான் அங்கே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது பாருங்கள், தேவன் அங்கே தாவீதிற்கு அவனை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களுடைய கைகளுக்கு நீக்கலாகி அவனை இழப்பாறு பண்ணுகிற பொழுது அவன் தன்னுடைய வீட்டிலே அங்கே கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மைகளால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரர்களாய் அங்கே தேவனுடைய பிள்ளைகளாய் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு ஜீவிக்கிற அந்த வீட்டிலே தாவீதுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு வாஞ்சை ஒன்று இருக்கிறது. அங்கே அதைத்தான் அங்கே தாவீதுக்குள் இருக்கிற அந்த வாஞ்சையை அந்த நாளிலே இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் அங்கே ராஜா தீர்க்கதரிசியை பார்த்து, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் கொள்ளும் பொழுது தேவனுடைய திரைப்பட்டி அங்கே திரைச்சாலைகளில் நடுவிலே இருக்கிறதே என்று அங்கே அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருந்தது. தேவனுக்கென்று நானும் ஒரு பெரிய வீட்டை கட்டி தேவனை அங்கே விடுதலையோடு ஜனங்கள் ஆராதிக்க, விடுதலையோடு நானும் சென்று அங்கே தேவனை அங்கே தரிசிக்க, தேவனோடு கூட அங்கே இன்னும் அநேக காரியங்களை செய்ய அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அங்கே நாம் பார்க்க முடியாது. ஆகவேதான் அங்கே ராஜாவை பார்த்து அந்த நாத்தான் சொல்லுகிறார், நீ உங்களுடைய இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அங்கே தாவீது சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் 7ஆம் வசனத்திலே, நான் இஸ்ரவேல் ஆகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் என் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாது இருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரர்கள் உலாவி வந்த விடத்திலாவது யாரோட வார்த்தையை சொன்னதுண்டா? இப்பொழுதும் நீ தாவீதை நோக்கி சொல்லுகிறது என்னென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்துக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எல்லா இடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு அவர்களை நிர்மூலமாக்கி
பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்தேன். அது மட்டுமல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கும். நீ அவர்கள் அலையாமலும் முன்போலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை கட்டையிட நாள் வரைக்கும் நடந்த நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி நான் நாட்டினேன் என்று அங்கே தேவன் அங்கே தாவீதை நோக்கி அங்கே நாத்தான் மூலமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாம் அங்கே வாசிக்கிற பொழுது, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீக்கலாம் இளைப்பார பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று உனக்கு அறிவிக்கிறார் என்று அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியாது. பாருங்கள், இங்கே தேவன் அங்கே சத்ருக்களை நிர்மூலம் பண்ணவும், அது மட்டுமல்ல அங்கே தேவன் அங்கே ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா சத்துருக்களை முறியடிக்கத்தக்கதாக தாவீதனோடு கூட தேவன் இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நன்மைகளை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய சமூகத்திலே தாவீது ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அங்கே தேவனுக்கென்று எல்லா காரியங்களை செய்கிற பொழுது அங்கே கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க முடிகிறது. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிற பொழுது பாருங்கள், உன்னுடைய வீடு அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இனி நீ இளைப்பாறுதல் அடைவாய். இனி நீ அலையாமலும் சிறுமைப்படாமலும் அங்கே இருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்கப்படுகிறது. பாருங்கள், தேவன் ஒரு வீட்டிலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு சபையில இருக்கிற பொழுது அந்த சபை பிள்ளைகளும் சரி, அதுபோல தேவன் இருக்கிற அந்த வீடும் ஒரு சமாதானம் உள்ள, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக அங்கே இளைப்பாறுதல், ரெஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இளைப்பாறுதலும் இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் அலைந்து தெரியாதபடி அல்லது மற்றவர்களுக்கு முன்பாய் சிறுமைப்பட்டு போகாதபடி தேவன் அவர்களோடு கூட இருந்து அங்கே அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறதை நாம் இங்கே தாவீதின் மூலமாக பார்க்கிறோம். ஆகவேதான் அங்கே தாவீது சொல்லும் பொழுது கூட அந்த 2 சாமுவேலிலே நாம் இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேலிலே நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை 23ஆம் அதிகாரத்திலே அங்கே தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். தாவீது கடைசியாக அங்கே தன்னை தேவன் அங்கே எல்லா காரியங்களை செய்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது 5ஆம் வசனத்திலே, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதே, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோக செய்யாரோ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், தேவனுடைய சகல திட்டமும் அது நிச்சயமான அந்த நித்திய உடன்படிக்கையோட கூட அங்கே தாவீதுக்கு அவர் செய்திருக்கிறார். ஆகவே அவர் செய்வது சகலமும் அது ரட்சிப்புக்கு ஏதுவாய், அது மட்டுமல்ல அங்கே தேவனுடைய வாஞ்சையும் தேவனுக்குள்ளாய் வளரச் செய்கிற காரியமாக இருக்கிறது என்று அங்கே தாவீது அதை நிச்சயத்தோடு இருக்கிறார். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு சமாதானமாக இருக்கிறது, ஒரு இளைப்பாறுதலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதை அங்கே தாவீதினுடைய ஜீவியத்தின் மூலமாய் நாம் காண முடிகிறது. பாருங்கள், தாவீது ஆட்சி செய்த அந்த நாட்களிலே தாவீதோடு கூட தேவன் இருந்ததினாலே அந்த ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அந்த ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஜனங்கள் இளைப்பாறுகிற பிள்ளைகளாய் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு மகத்தான காரியமாகும். அந்த தேசமும் சமாதானத்திற்குள்ளாக இருந்தது, ஜனங்களும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது. அது ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சபையாக இருக்கிற பொழுது அங்கே தேவனுடைய கிருபை நன்மைகள் அங்கே நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே சகல திட்டமும் அது நிச்சயமான அந்த நித்திய உடன்படிக்கையை தேவன் செய்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அது அப்படித்தான் எல்லா வாஞ்சியும் எல்லா ரட்சிப்பும் அது வளர்ந்தோகம் செய்யும் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நம்ம கவனிக்க முடியும். பாருங்கள், அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவன் இல்லாத வீடு அல்லது தேவனுடைய வார்த்தைகளினாலோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியம் நடக்கிற பொழுது அது எப்படி இருக்கும் என்று அங்கே நீதிமொழிகளிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் அங்கே வாசிக்கிற பொழுது நீதிமொழிகளிலே
14ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியமானது சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கே சாலமோன் நமக்கு நினைவு கூறுகிறார். 14:11 நாம் வாசிக்கிற பொழுது, துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவும் மரண வழிகள். அவர்கள் ஒரு மனிதன் தனக்கு செம்மையாய் தெரிகிறது, அல்லது இப்படி செய்தால் சரியாக இருக்கும், இப்படி செய்தால் தேவன் ஏற்றுக்கொள்வார், அப்படி செய்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று தன்னுடைய யோசனையின்படி தன்னுடைய வழிகளின்படி செய்கிற பொழுது அது அவனுக்கு நல்லது போல தோன்றும், ஆனால் அதனுடைய முடிவோ மரணமாக இருக்கும். ஆகவேதான் அது துன்மார்க்கனுடைய வீடு அழியும் என்று சொல்லும். ஆனால் செம்மையானவர்களோ அதை சரியானபடி தேவனுக்கு பிரியமானதின்படி தேவனுக்கு உண்மையாக செய்கிற அந்த கூடாரமோ அந்த வீடோ அது செழித்துவங்க பண்ணும். அங்கே மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும், அங்கே விவேகம் இருக்கும், அங்கே ஞானம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், அங்கே 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற பொழுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே ஒரு சபையானது, ஸ்ரீ எப்பொழுதுமே சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவள் ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயாக இருக்கும் பொழுது அவள் அந்த வீட்டை கட்டுகிறாள். சபை அங்கே தேவனுடைய வார்த்தையினாலே நிறைந்திருக்கும் பொழுது அந்த சபையானது அது கட்டப்படுகிறதாக. அங்கே சபையிலே தேவனுடைய வார்த்தை இல்லாத பொழுது, அது புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீயை போல அந்த சபை அது முழுவதுமாக இடிந்து பட போகிறது. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஞானத்தோடு, அங்கே உண்மையான உத்தமமான விவேகத்தோடு நடக்காதபடி இன்னைக்கு அநேக இடங்களிலே தடைகள், இடையூறுகள், குழப்பங்கள், போராட்டங்கள், சபைகளிலே அங்கே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாதபடி அநேக இடையூறுகளை நம்ம கவனிக்க முடியும். இதைத்தான் இங்கே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்ல. அது எப்படி அங்கே பார்க்கிற பொழுது அது துன்மார்க்கனுடைய வீடு, அது அழிந்து போகிறதா இருக்கு. அது மனுஷனுடைய அங்கே சுய ஞானத்தினாலே அது தோன்றுகிற வழியாக அதனுடைய முடிவு மரண வழிக்குள்ளாய் சென்று விடுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பாருங்கள், புத்தி இல்லாத ஸ்திரீ அதை கைகளினால் இடித்து விடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் புலம்பலிலே ஒரு காரியத்தை வாசிக்கிற பொழுது புலம்பலிலே கூட அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. 10:18 பார்க்கிற பொழுது பாருங்கள், அங்கே மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலோ வீடு ஒழுக்காகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அங்கே சோம்பலினாலே இன்றைக்கு அநேக சபைகளிலும் வீடுகளிலும் அங்கே சோம்பலாக சுற்றி திரிகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அது சோம்பல் நிறைந்த ஜனங்களாக எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு எச்சரிப்போடோ அல்லது இந்த காரியத்தை சரியான நேரத்திலே செய்ய வேண்டும், சரியான வழிகளிலே செய்ய வேண்டும், சரியான ஆலோசனையிலே அல்லது சரியான அங்கே புத்தியாக அல்லது அதை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யாமல் அது சோம்பலோடு செய்கிற பொழுது அது பழுதாகி போகிறதை அல்லது அது பிரயோஜனம் இல்லாமல் போகிறதை இங்கே நீதிமொழிகளிலே அங்கே சாலமோன் அதை குறித்து பேசுகிறார். பாருங்கள், அதுதான் மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகி போகும். அங்கே மச்சு பழுதாகி போனால், மேல்மச்சு என்பது அது டெரஸை குறிக்கிறது. அந்த அந்த கட்டிடத்தினுடைய மேல் பகுதி அது பழுதாகும் பொழுது அது மழை காலத்திலோ அல்லது காற்று வீசும் பொழுதோ அந்த கட்டிடத்தை அது சேதப்படுத்தி அது முழுவதுமாக இடித்து போடுகிறதாக இருக்கு. அதைத்தான் அங்கே கைகளின் நெகிழ்வினால் வீடு ஒழுக்காகும் என்று சொல்லப்பட்டது. அது சரியானபடி அதை நீங்கள் சரிபடுத்தும் பொழுது, அதை சரியானபடி நீங்கள் அதை சீர்படுத்தும் பொழுது அது எந்த விதமான ஒரு குறைகள் இல்லாதபடி அது ஒழுங்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அநேகர் அங்கே சோம்பலோடு அல்லது அங்கே நீங்க கவனிக்கிற பொழுது அதை ஒரு ஐடியல்னஸ் என்று சொல்லுவார். அங்கே எந்த விதமான ஒரு இது இல்லாதபடி, சரியானபடி செய்யாதபடி, அதை குறித்து அக்கறை இல்லாதபடி செய்கிற பொழுது அது முழுவதுமாக தரைமட்டமாகி போகிறதை நம்ம கவனிக்க முடியாது. பாருங்கள், அதை சபையோடும் கூட அல்லது வீட்டிலே அங்கே செய்ய வேண்டிய காரியங்கள், வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்கள், அதுல குடும்பத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி அதை சரியாக செய்யாத பொழுது
அது மிகுந்த சோம்பலினால் அது மேல்மச்சு பழுதாகிறதை போல அந்த குடும்பத்தினுடைய காரியங்கள் அல்லது சபை காரியங்கள் அல்லது தனிப்பட்ட மனிதனுடைய ஜீவியமானது அது பலவீனப்பட்டு போகிறதாக, அது முடிவிலே மரணத்தை கொண்டு போய் விடுகிறதாக, அது ஒழுகுகிற வீடை போல அல்லது பழுதடைந்த வீடை போல ஆகிவிடுகிறதை அங்கே நமக்கு அது எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்கள், ஒரு வீட்டிலே அந்த வீடானது வெறுமையாக அல்லது அந்த வீடானது அங்கே ஜோடிக்கப்பட்டு அங்கே அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற பொழுது அது பிசாசானவன் திரும்ப வந்து அங்கே தங்குகிற இடமாக இருக்கும் என்று அந்த வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அதை நாம் மத்தேயுவிலே நாம் வாசிக்கிற பொழுது மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசி வருகிறார். அங்கே நாம் வாசிக்கிற பொழுது அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்கும் கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை அவன் பின்னிலையிலும் அதிக கேட்டுள்ளதாக இருக்கும் என்று அங்கே அவர் எச்சரிக்கிறார். அவர்கள் அது எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் தேவனுக்குள்ளாக வளருகிற பொழுது அந்த மனிதன் அங்கே அந்த மெய்யான தேவ சமாதானத்தையும் அங்கே தேவ ஞானத்தையும் அங்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லப்படுகிற அந்த விஸ்டம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் நிரம்பினவனாக அலைந்து தெரியாதபடி சிறுமைப்பட்டு போகாதபடி இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவனாக, அது மட்டுமல்ல அங்கே சகல திட்டங்களும் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய ரட்சிப்பின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி அங்கே தேவனுக்குள்ளாய் மகிழ்ந்து கலிகுறுவர்களாக அங்கே தொடர்ந்து ஜப ஆலயத்திலும் ஜபத்திலும் தனிப்பட்ட ஜீவியத்திலே அவன் சர்வாங்க தகன பலிகளையும் அங்கே பலிபீடத்தினாலே எப்படி அங்கே அது அலங்கரிக்கப்படும், ஜனங்களுடைய அங்கே மகிழ்ச்சி அங்கே சபையிலும் குடும்பத்திலும் நிரம்பி இருக்கும் என்று அங்கே ஏசாயால சொல்லப்பட்ட காரியம் ஒரு வீட்டில இருக்கும் பொழுது அது வெறுமையாக இருக்கும். அது முழுவதுமாய் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக, தேவனாலே அங்கே பரிசுத்தாவினுடைய அற்புதங்கள் நிறைந்த வீடாக, ஆசீர்வாதம் நிறைந்த வீடாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அது வெறுமையாக இருக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளாக எந்த விதமான அங்கே தேவனை குறித்தான சிந்தையோ தேவனுடைய வார்த்தைகளை குறித்தான எச்சரிப்போ அந்த ஞானமோ இல்லாமல் நடக்கிற பொழுது, அது வெறுமையாக இருக்கிற பொழுது அந்த பிசாசானவன் திரும்ப அதை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த மனிதனுடைய முன்னிலைமை பின்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று அங்கே எச்சரிக்கிறதை நம்ம கவனிக்க முடிகிறது. பாருங்கள், தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வெறுமென அங்கே சண்டை சச்சரவுகள் பிரிவினைகளோடு அங்கே இல்லாதபடி சபைகளிலே இதை போல பிரிவினைகளும் சண்டைகளும் காணப்படக்கூடாது என்று தேவன் எச்சரிக்கை. அதைத்தான் நாம் மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு ராஜ்யம் தனக்கு தானே பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. ஒரு வீடு தனக்கு தானே பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவள் நிலைநிற்க மாட்டானே, அழிந்து போவானே என்று சொல்லுவேன். அவர்கள் ஒரு தேசமானது அங்கே குழப்பத்தோடு சண்டையோடு இருக்கும் பொழுது அந்த தேசத்திலே சமாதானமோ அல்லது அந்த தேசத்திலே நன்மைகளோ பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஒரு வீட்டிலேயும் அங்கே பிரிவினைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் காணப்படுமானால் அந்த வீடும் நிலை நிற்காது. அதே போல ஒரு சபைகளுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளாக பிரிவினைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், அங்கே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அல்லது ஒருவர் நேசிக்காமலோ அல்லது ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்காதபடி அல்லது ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்லுகிற, குற்றம் சொல்லுகிற இப்படிப்பட்ட இந்த பொல்லாத சிந்தைகள், பொல்லாத யோசனைகள், பொல்லாத வழிகள் சபையிலே காணப்படுமானால் அது பிரிவினைகளின் மூலமாக அந்த சபையோ அல்லது அந்த குடும்பமோ நிலை நிற்காதபடி அது அழிந்து போகிறது என்று ஆண்டவர் அங்கே அதை எச்சரிக்கிறது நம்ம கவனிக்க முடியும். ஆகவேதான் பாருங்கள், ஒரு சபையானாலும் சரி, ஒரு வீடானாலும் சரி, அங்கே பிரிவினைகளோ அல்லது அந்த வீட்டிலே சமாதான குறைவுகளோ வெறுமைகளோ காணப்படக்கூடாது என்று தேவன் எச்சரிக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், தேவன் நமக்கு
அங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது 12ஆம் வசனத்திலே, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திலே திரும்ப கடவுது என்று ஆண்டவர் சொல்லு. அவர்கள் எந்த ஒரு பட்டணத்திலோ கிராமத்திலோ அங்கே தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுடைய வீட்டிலே செல்லுகிற பொழுது, தேவனை விசுவாசிக்கிறேன் என்ற அந்த விசுவாசிகள் சொல்லுகிற அந்த வீட்டிலே வரும் பொழுது, அங்கே அந்த வீட்டை வாழ்த்துதலும் சமாதானம் கூறும் பொழுது, அந்த வீட்டிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிற ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய அங்கே சொல்லுக்கும் கீழ்ப்படிந்த கட்டளைகளின் கற்பனைகளை கை கொண்டு இருக்கிற வீட்டிலே அங்கே எந்த நேரமும் தேவனை குறித்து அங்கே பேசுகிற காரியங்கள், அங்கே அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், இளைப்பாறுதல், நன்மைகள் இருக்கிற பொழுது அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக அந்த சமாதானம் அங்கே தங்குகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு கால் அந்த இடத்திலே அது வெறுமையாக அல்லது துன்மார்க்கத்தனமாகவோ அல்லது அந்த வீடானது சிறுமைப்பட்டதாக அல்லது தேவனை குறித்தான எந்த சிந்தையும் இல்லாதபடி அங்கே மாம்ச சிந்தையிலே நடக்கிற பொழுது அந்த சமாதானம் திரும்ப சென்று விடுகிறதை, அந்த வீட்டிலே அது வெறுமை காணப்படுகிறதை அங்கே தேவன் எச்சரிக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆகவே பாருங்கள், அங்கே ஒரு வீடானாலும் சரி, ஒரு சபையானாலும் சரி, அது சமாதானத்திற்குரிய காரணர் அங்கே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்க வேண்டும், தேவனுடைய நன்மைகள் அங்கு இருக்க வேண்டும், தேவனுடைய கிருபை அங்கே இருக்க வேண்டும், தேவனுடைய இரக்கம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், சபை பிள்ளைகளுக்கும் அங்கே ஊழியர்களுக்கும் கிடைக்க வேண்டும், அங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் அங்கே பிரிவினைகளோ சண்டைகளோ காணப்படக்கூடாது என்று தேவன் அங்கே எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் அந்த நாட்களிலே எருசலேமிலே செல்கிற பொழுது அந்த சபையானது அது காணப்படுகிற நிலைமையை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது நாம் வாசிக்கிற பொழுது மார்க் 11ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவர் அந்த ஆலயத்திற்கு செல்லுகிறார், எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு செல்லுகிறார். அங்கே பார்க்கிற பொழுது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களும் அதை கள்ளர் குகைகளாக்கினீர் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசித்தார் என்று இங்கே பார்க்க பாருங்கள். அங்கே விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் அங்கே காசு அங்கே இப்படியாக அதை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றி விடுகிறதை நம்ம அதற்கு முந்தின வசனத்திலே வாசிக்க முடியும். இன்றைக்கும் கூட அநேக இடங்களிலே அங்கே தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற இடத்திலே பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக அல்லது அங்கே இன ரீதியாக, ஜாதி ரீதியாக பிரிவினைகள், குழப்பங்கள், அது மட்டுமல்ல அங்கே வியாபார நோக்கோடு பழகிறது அல்லது தொழில் ரீதியாக பழகுகிறது, இப்படி அநேக பிரிவினைகளை நம்ம அங்கே கவனிக்க முடியும். அது ஒரு கள்ளர் குகைகளை போல மாறிக்கொண்டிருக்கிற ஒரு மிக கொடுமையான காலம் இன்றைக்கு நமக்கு சுற்றி நடந்து கொண்டிருக்க. அதைத்தான் தேவன் அங்கே அந்த நாட்களில் அவர் அதே போல ஒரு காரியத்தை அந்த எருசலேம் தேவாலயத்திலே அவர் காண்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை கள்ளர் குகைகள் ஆக்கினீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கு இருக்கிற விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் அங்கு இருக்கிற அந்த ஜனங்கள் அதை விற்று கொண்டு இருக்கிறவர் கொள்ளுகிறவர்களாக அவர்களை துரத்தி விட்டு அங்கே புறா விற்கிறவர்களே தங்களுடைய ஆசனங்களை அவர் கவிழ்த்து போட்டு அவர்களை துரத்தி விடுகிற காரியத்தை பார்க்கும். இது போன்ற காரியங்கள் அங்கே குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் காணும். அங்கே வீட்டிலே கூட அநேக வீடுகளிலே பார்க்கிற பொழுது அங்கே ஒருவருக்கொருவர் கண் கொடுப்பதும், ஒருவருக்கொருவர் அங்கே தவறான காரியங்களை பணத்திற்காக, பொருளுக்காக அங்கே தவறாக நடந்து கொள்வதை நம்ம கவனிக்க முடியும். சபைகளிலும் அது போன்ற காரியங்கள் அது ஒரு கள்ளர் குகைகளை போல மாற்றுகிறதை இன்னைக்கு நம்ம கவனிக்க முடியும். பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் மேல் தேவன் எப்பொழுதும் பிரியமாக இருப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் அங்கே உண்மையான உத்தமமான இருதயத்தோடு அங்கே பிரியமோடு பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் அங்கே வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே கொர்நேலியோ வீட்டை நாம் கவனிக்கிற பொழுது பாருங்கள், கொர்நேலியோ எப்பொழுதும் அவன் தேவனுக்கு பயந்தவனாக, கொர்நேலியோ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவன் ஒரு இத்தாலிய பட்டணத்தை சேர்ந்த ஒரு 100க்கு அதிபதி. பாருங்கள், அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும்
ஜனங்களுக்கு தான தர்மம் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு பயபக்தி உள்ள மனுஷன், தான தர்மங்களை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவன், தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு தேவ மனுஷனாக அந்த வீட்டிற்கு அங்கே தோல் பதனிடுகிற சீமோன் என்கிறவன் வந்து தங்கி அங்கே, அது மட்டுமல்ல அந்த கொர்நேலிய ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது தேவ தூதன் அவனுக்கு தோன்றி அங்கே அவனை குறித்து அவனுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிறகு நாம் அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், அங்கே பேதுரு அவன் வீட்டுக்கு வருகிறான் என்று அறிந்த பொழுது பாருங்கள், கொர்நேலியோ அங்கே என்ன செய்கிறான் என்றால் அங்கே சீமோனை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி அழைத்து அவன், அது மட்டுமல்ல, அவன் செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிற பொழுது பாருங்கள், அங்கே அவன் செய்கிற ஒரு முக்கியமான காரியம், அவன் பட்டணத்திற்கு அனுப்பி அங்கே தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய உறவினர்களை அங்கே வரவழைத்து தேவனுடைய வசனத்தை அவர்களும் கேட்கும்படியாக அங்கே அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் 21ஆம் வசனத்திலே நாம் கவனிக்கிற பொழுது பாருங்கள், பேதுரு அவர்கள் எவ்வளவு அவர்கள் உபசரித்து மறுநாளில் அவர்களோடு கூட அங்கே செல்லுகிற பொழுது பட்டணத்திலே இருக்கிற தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்து கொண்டிருந்து அங்கே பேதுருவுக்கு அவன் பணிவிடை செய்கிறதை, அவனை கனப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியாது. பாருங்கள், இங்கே கொர்நேலியோ அவன் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய சிநேகிதர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் வரவழைத்து அவர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவர்களும் தேவனுக்காக அங்கே தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு அக்கறை அவனிடத்திலே காணப்படி, அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அங்கே தேவனிடத்திலிருந்து எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் அங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அவனும் அவன் வீட்டாரும் அங்கே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியினாலே நிரம்பப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். இப்படியாக பாருங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படியாக தேவனை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்தும் எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு கொர்நேலியா நமக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கு. அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 1 தீமோத்தேயுவிலே அங்கே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லுகிற பொழுது 15ஆம் வசனத்திலே, தாமதிப்பேனால் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டியவைகளை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறதை நம்ம கவனிக்கும். அது மட்டுமல்ல, அங்கே 4ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து போல் சொல்லுகிறதை நம்ம கவனிக்க வேண்டியவர்களா பாருங்கள். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறோம், தன் பிள்ளைகளுக்கு சகல ஒழுக்கமுள்ளவர்களுமாய் கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவனே கண்காணியாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவனே ஒரு சரியான தேவ சபையை நடத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அந்த உதவிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அதுதான் தேவனுடைய வீட்டிலே தேவ சபையிலும் இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்திலும் அப்படி இருக்க வேண்டும், தேவ சபையிலும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வீடும் சரி அந்த சபையும் சரி சத்தியத்திற்காக தூணும் ஆதாரமுமாக இருக்க வேண்டும் என்னங்க அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம கவனிக்க முடியும். அதுதான் பவுல் தன்னுடைய ஊழியத்திலே அவர் மிக முக்கியமாக சொல்லுகிற ஒரு காரியம், அங்கே ஒரு மனிதனுடைய வீட்டிலும் சரி அவனுடைய சபையிலும் சரி அது தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியத்திற்காக அது ஒரு பில்லராக ஒரு தூணாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது ஒரு ஆதாரம், ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம கவனிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தான் தேவ சபையை நடத்த முடியும். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டிலே தான் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். அது தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடும் சரி சபையும் சரி அது தேவனுக்காக
அங்கே ஒரு உண்மையுள்ள உத்தமமான கீழ்ப்படிதலோடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் நமக்கு சொல்லுகிறார். அதைத்தான் நாம் அங்கே பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு வீட்டிற்கு செல்லுகிறார். அந்த வீட்டிற்கு செல்லுகிற பொழுது அந்த வீட்டிலே ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம் அங்கே நடக்கிறதை நம்ம கவனிக்க முடிகிறது. அங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே மார்த்தாள், அங்கே லாசருடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அங்கே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து, லாசருவும் மரியாளும் மார்த்தாளும் வரவழைக்கிற பொழுது அங்கே மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் ஒரு விலையேறப்பட்ட ஒரு களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தினால் அதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை அங்கே அவள் கழுவுகிறதை நாம் அங்கே கவனிக்கிறோம். பாருங்கள், அதனால் அந்த வீடு முழுவதும் அங்கே அந்த பரிமள தைலத்தினால் நிரம்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடையாளமாக சொல்லும். அதைத்தான் அங்கே ஆண்டவர் அதை குறித்து சொல்லும் பொழுது, இங்கே சீசர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பணத்தை விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று யூதாஸ் காரியத்தை சொல்லுகிற பொழுது, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்படாமல் அவன் திருடனானபடியால் பணப்பையை வைத்து கொண்டு போடப்பட்டதை சுமக்கிறவனோட இப்படி சொன்னான் என்று சொல். பாருங்கள், அங்கே யூதாஸ் காரியத்தினுடைய சிந்தை பணத்தை குறித்தும் அது உலக பிரகாரமான ஒரு சிந்தையாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்காக அங்கே செய்தார். அது மட்டுமல்ல, தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார், நான் எப்பொழுதும் இரேன் என்று சொல்லி அங்கே அவர் ஒரு அதிசயமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை குறித்து நினைவு கூறப்படும் என்று சொல்லி பாருங்கள், செய்த ஒரு சிறு காரியமானது, அந்த சிறிய பரிமள தைலமானது அவளுடைய மரியாளுடைய ஜீவியத்தை குறித்து எல்லா இடத்திலேயும் சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். எங்கெல்லாம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ, இந்த மரணத்திற்கு முன்பாக இங்கே மரியாள் செய்த அந்த ஒரு நறுமண தைலத்தை குறித்து பேசப்படுகிறது. அதே போல நம்முடைய ஜீவியமும் அங்கே தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியமும் அது கெட்டு போகிறதற்கல்ல, நறுமணம் வீசுகிறதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் அங்கே நம்ம கவனிக்கிற பொழுது, நம் சபையிலே நாம் சாட்சியுள்ளவர்களாக, சபையிலே நாம் ஒரு தூணாக சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாம் அங்கே கவனிக்கிறோம். ஆகவேதான் அங்கே கொரிந்தியர்ல கூட அங்கே பேதுரு சொல்லும் பொழுது, கொரிந்தியர்ல பவுல் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அங்கே நாம் வாசிக்கிற பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனோம், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக பரலோகத்திலே உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசலை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டேன். பாருங்கள், நாம் தேவன் நமக்கென்று ஒரு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை, ஒரு பரம வீட்டை நமக்காக வைத்திருக்கார். ஆக இந்த பூமியிலே நாம் இருக்கிற நாள் வரைக்கும் அங்கே நாம் தைரியத்தோடு இருக்கும், நாம் உண்மையோடு இருக்கும், பரிசுத்தத்தோடு இருக்கும், அங்கே தேவனை விசுவாசத்திலே நாம் நடக்கவும், அது மட்டுமல்ல தேவனுடைய அந்த பரிசுத்தாவி என்கிற அச்சாரத்தை நமக்கு அவருக்கு தந்திருக்கிறோம். ஆகவே நாம் இந்த கூடாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அங்கே தவித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகைக்காக, தேவனுடைய அங்கே பரம வீட்டிற்கு செல்வதற்காக நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட தேவ ஜனங்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களாக, அங்கே என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று ஆண்டவர் சொன்னபடியாக நம்முடைய வீடும் நம்முடைய சரீரமாகிய இந்த வீடும் அது தேவனாலே வார்த்தையினாலே நிரம்பப்பட்டதாக, உண்மை உள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய், பிரியம் உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக இருக்க, தேவனுடைய வருகையிலே நாம் சாட்சி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க, அந்த நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க தேவன் நமக்கு பெரிய கிருபையில கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலே
உடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருப்பா. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆண்டவரே தாவீது, ஆண்டவரே நீர் தாவீதற்கு பெரிய கிருபைகளை கொடுத்து தாவீது தன்னுடைய வீட்டிலே சமாதானத்தோடு ஆண்டவரே உடைய நன்மைகளை உடைய ஆசீர்வாதங்களை இளைப்பாறுதலை நீர் கொடுத்தீரப்பா. அதே போல உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் நீர் கிருபை இரக்கத்தை தருகிறது. நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் போராட்டங்கள் பிரிவினைகளினாலே நாங்கள் எங்களை நாளை கெடுத்து போடாதபடி, எங்கள் சரீரங்களை கெடுத்து போடாதபடி, சபையிலே ஆண்டவரே பிரிவினைகளை உண்டாக்காதபடி, சபைகளிலே குழப்பங்களை போராட்டங்களை வீண் காரியங்களை தூஷிக்கிற காரியங்கள் அல்லது ஆண்டவரே சகோதரர்களுக்குள்ளாக ஐக்கியப்படாதபடி ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லா குறைகளை எடுத்து தேவ கிருபையிலும் தேவ தயவிலும் வளர தேவ இரக்கம் பாராட்டும். ஆண்டவர் எப்படி கொர்நேலியோடைய வீடு அங்கே தேவனுக்கு பயந்தவர்களாய் குடும்பமாய் சபையாய் அவள் சாட்சியாய் நின்றதும் நாங்களும் உண்மையான உத்தமான இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு இருக்க கிருபை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய இருதயத்திலும் நீதாமை பேசி அவனுடைய வீடும் அவனுடைய சபையும் அவனுடைய வார்த்தையினாலே சத்தியத்தினாலே நிலைநிறுத்தப்பட்ட தூணாக ஒரு சாட்சியுள்ள ஒரு தூணாக இருக்க கிருபையை தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசி நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கும் ஞானத்தை கிருபையை ஆண்டவரே அன்பை இரக்கத்தை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம். ஆமாம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise to God. Thank you, Jesus. ஆமென். ஸ்தோத்திரம்.